கடகராசிக்காரர்கள் வந்து ஏன்டா கடகராசியில பிறந்திருக்கோம்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல அன்பு வச்சு வச்சு நிறைய ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார் பொதுவா? அதாவது கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே தன்னலமற்றவர்கள். எனக்கு இது வேணும், நீ கொடுப்பியா, அப்போ தான் உன் மேலே அன்பு வைப்பேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு நீ பாசம் காட்டுறியோ காட்டலையோ நான் உன் மேலே அன்பு வைப்பேன், நீ என்னை புரிஞ்சு வருவ அப்படின்னு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம ரியலாகவே பார்ப்போம். ஏன்னா இந்த கடகராசி அதிபதி யார் பார்த்திங்கன்னா சந்திரன். கடகராசியில் எந்த கிரகம் உச்சம் அடையுது பார்த்திங்கன்னா குரு. அப்போ சந்திரன் குரு ஒரு ராசியில் இயங்குது அப்படின்னா அவங்க எப்பொழுதுமே ஒரு பிரகாசமாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஒளி கிரகமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், நம்ம மூலமாக 4 பேர் வாழணும் அப்படின்னு ஒரு நல்ல பண்போடு வாழக்கூடியவங்க. ஸோ ஆனால் இந்த காதல் அப்படின்னு ஒரு விஷயமோ அல்லது கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆப்போசிட்டாகவே அமையும்.